ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு வருத தமிழ் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து டே 4ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, செயல் பகுதியில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உரைநடை பகுதியும் இலக்கணத்துலேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சரோடு பார்க்க போகிறோம். இனிமேல் வீடியோ கொஞ்சம் டெய்லி வரது மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ நானே எடிட் பண்ணி நானே போட வேண்டியது இருக்குது. நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் எக்ஸாம் வருது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குயிக்காக டெய்லி போட பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா போர்ஷனும் கவர் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக தயார் பண்ணுற மாதிரி நான் கிளாஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டெய்லி கிளாஸ் போட பார்க்குறேன். அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் வந்து இந்த தமிழ் கிளாஸ் மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளாஸு மித்த சப்ஜெக்ட்டுக்குள்ள கிளாஸில் இழுக்காது. 3 நாள் 4 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். தமிழ் மட்டும்தான் கொஞ்சம் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உரைநடை பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் என்னென்னா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு தருக, அக்காலத்து கல்வி முறையில் மனை பயிற்சிக்கு உதவிய நூல்கள், அப்புறம் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, பின்னணி இசைப்படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினை வாசித்து அதில் உள்ள ஆன்சரை கதையாக படித்து வச்சுக்கோங்க. அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பார்த்து உங்களுக்கு வந்து ஆன்சரை வந்து உங்களுக்கு நீங்களாக ஓனாக எழுதுகிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். நீங்கள் எப்படி எழுதினாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதி பழகுங்க. பாயிண்ட் போட்டு எழுதுனா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். இது வந்து உரைநடை பகுதியில் ஒரு 8 மார்க் தான் 2 மார்க் இம்பார்ட்டன்ட். அந்த 8 கொஸ்டினும் நான் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். பருவத்தை பயிர்சை நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக, தமிழர் வளர்த்த அழகு கலை நூல் பற்றி வரைக, அப்புறம் வெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதே ஒன்றே உயிர் பணி யாக கொண்டான் யார் யாரை எதற்காக கூறுகிறார். இந்த கொஸ்டின் மொத்தம் 8 கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. உரைநடை பகுதியில் இந்த 8 மட்டும் தான் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். இந்த 8 படித்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படி சொல்லி பார்க்காதீங்க. ஆன்சர் நீங்கள் வாசித்து விட்டால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கதையாக படிங்க. இங்கே ஒரு 2 திருப்பு வாசித்து விடையிலே உங்களுக்கு வந்து என்ன கதைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு அப்படியும் புரியலைன்னா நம்மளோட கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு வந்து அதுக்கான நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இலக்கண கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் வந்து மொத்தம் 45 கொஸ்டின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழுக்க பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இவ்விரு தொடர்களும் உணர்த்தும் பொருள், அப்புறம் தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கான மேற்கொள்ள வேண்டிய முயற்சியாவை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஸ்டினும் மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு தமிழ் இலக்கண கொஸ்டின் நீங்கள் எல்லாமே வாசித்து அதில் உள்ள அர்த்தம் புரிஞ்சு இப்போது என்ன முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே கதையாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க. இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்கோட எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்கோட ஸ்கோர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3வது படா அம் ஈத்த கெடா நல்லிசை. இதில் இலக்கண குறிப்பை எடுத்து எழுதுக. அதோட இலக்கண குறிப்பு மட்டும் எழுதினா போதும். விடியல் வனப்பு இரு சொற்களை ஒருங்கிணைத்து தொடரமைக்க, அப்புறம் உவமை சொற்றொடர்களை அமைத்து எழுதுக. இதில் வந்து ஒரு 5-6 இது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து தாமரை இலை நீர் போல, நண்பரே ஆனாலும் அரசனிடம் தாமரை இலை நீர் போல, அதாவது நம்ம சொல்லும்போது இந்த பழமொழியை சேர்த்து சொல்லுவோம். அது எந்த இது அப்படின்னு சொல்லி தாமரை இலை நீர் போலன்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஓனாக கூட ஒன்று சொல்லி எழுதலாம். இது ஜஸ்ட் நீங்கள் வாசித்து விட்டாலே போதும். இது நீங்கள் எழுதிடலாம். அதனால் இலக்கண கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 1-2 வார்த்தை மட்டும் நீங்கள் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நீங்கள் கதையாக எழுதினா போதும். அப்புறம் உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன யாவை. உயர்திணை பன்மை பொருள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. ஆளுக்கொரு மலம் வளர்ப்போம் என்று முழக்கத் தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மலையை பெற வேண்டும், மலம் வளர்க்க வேண்டும், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
நீங்கள் ஓரளவுக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டாக வாசித்து விடுங்க. அதில் என்ன கதை கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் எழுதினா போதும். 1-2 மட்டும் புணர்ச்சி விதி அந்த மாதிரி ஏதாட்டும் 1-2 வார்த்தை வரும். அது எதுக்குன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப படிக்க வேண்டியது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள்லேயே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவு இரு தொடர்கள் ஆக்குக. அப்புறம் பின்வரும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாள்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடர் அமைக்க. கார்புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக. நான் கொடுத்துருக்க இலக்கணத்தில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் வாசித்து விட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இலக்கணத்தில் நீங்கள் ஃபுல் மார்க், தமிழில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குறத மட்டும் படித்தா போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் படிக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு 90 மார்க்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு 10 மார்க் ப்ராக்டிக்கல் மார்க் கிடையாது. நம்ம ப்ரைவேட் கேண்டிடேட்டாக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஸ்கூல் பசங்க 100 மார்க் கூட ஸ்கோர் பண்ணலாம். சல வந்து கலக்கல விம்மி அவற்றை எழுதும் முறை. அப்புறம் திருவளர் செல்வன் இவற்றில் இச்சிங்கிற வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா, இது அதற்கான இலக்கண விகுதி என்ன? இதில் வந்து வல்லினம் மிகும் விகாது அந்த மாதிரி வினைத்தொகை அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்புறம் கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இரு வேறு தொடர்களை அமைக்க. அப்புறம் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இதில் ஒன்றுமே கிடையாது. வல்லின மெய்களை இட்டும், அதாவது நம்மளுக்கு இப்பு இம்மு அது போட வேண்டிய இடத்துல அதை போட்டுட்டு, சப்போஸ் அதில் போட்டிருந்தாங்க அப்படி இத்து இதில் போட்டிருக்காங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுவோம். அதான் வல்லின மெய். புள்ளி வச்சதை எடுத்துட்டும் புள்ளி வைக்காததை சேர்த்துட்டும் எழுதுறது தான் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் உள்ளது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே வாசித்து பாருங்கள். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணனே வேண்டாம். புதிய அப்படின்னு அதில் இத்து கொடுத்துருக்காங்க. அந்த இத்தை நம்ம எடுத்துருதோம். அப்புறம் எல்லாம் பக்கத்தில் இப்பு கிடையாது. அந்த இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். புள்ளி வச்சதை எடுக்கணும். இதில் வந்து இல்லாததை நம்ம புள்ளி வச்சு எழுதணும். அவ்வளோதான். வல்லின மெய்களை இட்டு எழுதுக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இதிலலாம் நீங்கள் வந்து ஈஸியாக அசால்ட்டாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. வேறு எதுவும் வெளியிலேருந்து வராது. அதனால் இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. எதில் இப்போ வரும், எதில் இப்போ எடுத்துகிட்டு எழுதணும், எதில் இந்த புள்ளி வச்ச எண் வந்திருக்கு, எழுத்து வந்திருக்கு, அதை மட்டும் நீங்கள் பார்த்து எழுதுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் வந்து பொருத்தமான வேற்றுமை உருபுகளை சேர்த்து முறையான தொடர்களை ஆக்குக. அதாவது குமரன் வீடு பார்த்தேன், அப்போ குமரனை வீட்டில் பார்த்தேன். அதாவது இதில் என்னது நம்ம வந்து சாதாரணமாக நார்மலாக பேசும்போது எப்படி பேசுவோம் அதை தான் எழுதுறது தான் இந்த மாதிரி இதுக்கு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை வாசித்து பார்த்துட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஜஸ்ட் நீங்கள் அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கண கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்குள்ளே நான் இன்றைக்கி கொடுத்துருக்கதை இன்றைக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க. நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் போகலாம். நாளைக்கு மேபி உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருந்தேன். 5 மார்க் வந்து என்னென்னா செயல் பகுதி, உரைநடை பகுதி எல்லாத்துலேயும் இருக்க 5 மார்க் கொஸ்டின் மொத்தமாகவே நாளைக்கு கொடுத்துருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நாளையோட நம்மளுக்கு தமிழ் கிளாஸ் முடியும். 1 வேர்ட் அதுக்கடுத்த நாள் கொடுத்துருந்தேன். வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை, அப்புறம் ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன, வெண்பாவிற்கு ஏற்ப பொருத்தமான சீரினை எடுத்து எழுதுக, வெண்பாவுக்கான 3வது சீர் அமைத்து எழுதுக. இயற் சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இதுதான் வெண்பாவிற்குள்ள தலைகள். இந்த 2 படித்தா நம்மளுக்கு 2 மார்க். எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இது. அப்புறம் இந்த வெண்பாவிற்கான ஏற்ப பொருத்தமான சீரினை எடுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இது எல்லா தடவையுமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இடையில ஏதாவது எக்ஸாமுக்கு முக்கியமான ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பேன் உங்களுக்கு டிப்ஸு. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தமிழ் கிளாஸ் நம்மளுக்கு நாளாகழ்ச்சியோட முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்பாவுக்கான 3வது சீர் அமைத்து எழுதுக. அப்புறம் கீழுள்ள சொற்களை ஈற்று சீர்களாக கொண்டு குறள் வெண்பா எழுதுக. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம்மளுக்கு தமிழ் கிளாஸ் வந்து நாளைக்கு நான் வந்து 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு வந்து
1 வேர்ட் கொடுத்து நான் முடிச்சிருந்தேன். இதோட தமிழ் கிளாஸ் 4 கழிச்சோட உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இங்கிலீஷ் கிளாஸ்லாம் ரொம்ப இழுக்காது, ஒரு 3 நாள் தான், அவ்வளோதான். இந்த தமிழ் மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. மித்தபடி எல்லா கிளாஸுமே 3 நாளில் உங்களுக்கு முடிச்சிடுவோம். கிளாஸ் முடித்ததுக்கு அப்புறமா அடுத்தது வந்து தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க, அவ்வளோதான். இது எல்லாமே லைட்டாக வாசித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிழை என்ன கொடுத்துருக்காங்க, மாநிலத்துக்கு என்ன நீ வரும் அதை பார்த்து எழுதுங்க. வறட்சிக்கு என்ன ரே வரும், இதுதான். அதை உங்களுக்கு வந்து தனியாகவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் படித்து எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பலகையை நம்ம வந்து 2ஆக பிரிப்போம். பலகை. தாமரை, தாமரை. தாமரையை சேர்த்து எழுதுனா என்னது வரும் பொருள், தாமரை அப்படிங்கிறத தாமரையை, அப்படி அந்த மாதிரி பொருள் மட்டும் படித்தா போதும். வெங்காயம், தலைமை. அப்புறம் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிற, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக ஒமிட் பண்ணாமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வாசித்து விட்டுட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக எழுதுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சிக்கோ. இதை நம்ம எப்போவுமே எழுதும்போது எப்படி எழுதுவோம், இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள், அந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா வாசித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இனிமேல் எல்லா கிளாஸுமே 3 நாள் தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு முடிஞ்சிடும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படித்ததுலேருந்து எது உங்களுக்கு முக்கியமோ அதை ரிவ்யூ பண்ணுவோம். நம்மளை வந்து இப்போ ரிவிஷன் டெஸ்ட்லாம் வைப்பாங்கள்ல 12th, அது மாதிரி நம்ம இதில் ரிவிஷன் இருக்கும், அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தமிழ் கிளாஸ் 4 கழிச்சோட முடிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு 3 நாள் தான் இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் படிக்க கொஞ்சம் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் வந்து எஸ்ஏ எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கடந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப சுருக்கி ஓனாக உங்களுக்கு கதையோடு நான் சொல்லித்தருவேன். இங்கிலீஷ் கிளாஸ்லாம் இந்த மாதிரி தமிழ் மாதிரி எழுதி அப்படி உங்களை படிச்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். காப்பியம் எத்தனை வகைப்படும், அவையாவை. காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள். காப்பியம் சிற்றுறுப்புகள் சிலவற்றை எழுதுக. பாவிகம் விளக்குக. அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடரில் அமைக்க. அப்புறம் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன், உங்களோட எக்ஸாம் வரைக்கும் கூட வருவேன். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் வரைக்கும் கூட வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து தமிழ் வந்து நான் வந்து இதில் ஒன்றும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி கிடையாது, அதனால் இப்படி எழுதி கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக கிளாஸ் தான் இருக்கும். எஸ்ஏ வந்து உங்களுக்கு நடத்துவேனா. கீழ்காணும் 4 சொற்களை தொடர் அமைத்து எழுதுக. தொன்மம் விளக்கம் தருக. எஸ்ஏ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான எஸ்ஏ ஒரு 2-3 மேக்ஸிமம் ஒரு 4க்குள்ளே இருக்கும். அது 4மே ஒரே கிளாஸ்லேயே முடிச்சிருவேன் கவர் பண்ணி. அந்த 4ம் என்ன எழுதணும், நீங்கள் எக்ஸாமுக்கு போய் என்ன எழுதணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நானே எழுதி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்கள் படித்து கதையாக நீங்கள் படித்து நீங்கள் எழுதினா போதும். கதையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன் ஈஸியான மெத்தடில். ஸோ நம்ம கிளாஸில் இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் 2 தொடர்களை எழுதுக. உள் மனம் என ஒரு பார்க்கடல். இக்கவிதையில் வெளிப்படும் தொன்மம் யாது. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கண்துடைப்பு ஏமாற்று வேலை. அரசியல்வாதிகள் கொடுக்கும் இலவசம் ஒரு கண்துடைப்பு நாடகமே. கண்துடைப்புக்கு என்ன மீனிங், அந்த மாதிரி. அப்புறம் தேவையான இடங்களில் நிறுத்தற் குறியீடுகளை இட்டு எழுதுக. குறியீட்டு உத்தியில் ஒரு புது கவிதை எழுதுக. வியர்வை கவிதையில் வெளிப்படும் குறியீடுகளை எழுதுக. இந்த வியர்வை கவிதையில் வந்து எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி தான் எழுதணும். இந்த ஆதிரை பறிக்கைகள் வீழ்ந்தும் பூமி பாத்திரம் அமுத சுரப்பி, இந்த மாதிரி அப்படி கீழே வரணும் உங்களுக்கு. நீங்கள் எழுதுறது நேராக எழுதக்கூடாது, இதில் எழுதியிருக்க மாதிரி எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. குறியீட்டு உத்தியின் அடிப்படையில் இலக்கணங்களை எழுதுக. விடைக்கேற்ற வினா அமைக்க. ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க, அதுக்கு நீங்கள் கொஸ்டினாக எப்படி எழுதணும் அதுதான். இது ஜஸ்ட்டு வாசித்துட்டாலே போதும், உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒமிட் பண்ணாமல் படிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கம்மியானதாக கொடுத்துருக்கேன். உரைநடையில் ஒரு 8, இலக்கணத்தில் ஒரு 45, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒமிட் பண்ணாமல் படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.